அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் தஆலா வாழ்க்கையுடைய ஒழுக்கவியல் பாடங்களை சொல்லி கொடுக்குறான். வாழ்க்கையுடைய ஒழுக்கவியல் பாடங்கள் நிறைய விஷயங்களை அல்லாஹ் இந்த குர்ஆன் இந்த சூறாவில் அல்லாஹ் சொல்லி கொடுக்குறான். ஆரம்பத்தில் சூறாவுடைய ஆரம்பத்தில் அல்லாஹ் சொல்லிகிட்டே வரும்பொழுது இட்டுக்கட்டினா என்ன தண்டனை அப்படிங்கிறது அல்லாஹ் சொல்லுவான். சமுதாயத்தில் இட்டுக்கட்டுதல், ஒருவர் மேலே இன்னொருத்தர் இட்டுக்கட்டுறது, அது பொய்யாக இருந்தால், அது இட்டுக்கட்டுதலாக இருந்தால், இட்டுக்கட்டு சாட்டினவர் சொன்னவர் மீது என்ன தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்கிறான். விபச்சாரம் செய்த ஆண் பெண்ணுக்கு என்ன தண்டனை அப்படிங்கிறத அல்லாஹ் பேசிகிட்டே வரோம். அல்லாஹ் சொல்லும்போது 4 ஒழுக்கவியல் பாடத்தை அல்லாஹ் நமக்கு சொல்லி கொடுக்குறான். அல்லாஹ் அமல் செய்யக்கூடிய வாய்ப்பை நம்ம கொடுக்கணும். முதல் விஷயம், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, லா ததுகுலு புயூத்தன் கைர புயூத்திக்கும், வீட்டுக்குள் நுழைகின்ற ஒழுக்கவியல அல்லாஹ் சொல்றான். வீட்டில் என்னதுங்க நுழைகிறதுக்கு ஒழுக்கம் இருக்குது? நம்ம வீடு நம்ம நேராக போகிறோம் அவ்வளோதானே அப்படின்னு நினைக்கிறோம். அல்ல, அதுலேயும் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சில ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்குறாங்க. வீட்டுக்குள்ளே போகும்போது எப்படி போகணும், சலாம் சொல்லிட்டு போக சொல்லி நபி அவங்க சொல்கிறாங்க. துவா ஓதிட்டு போய் சொல்கிறாங்க, யா அல்லாஹ் நான் நுழைகின்ற இந்த இடத்தை நல்லதாக ஆக்குவாயா. உள்ளே நுழைஞ்சதுமே ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் வரும், உங்கள் பையன் இப்படியே பண்ணுறான், உங்கள் பிள்ளை இப்படியே பண்ணுது. நம்ம வெளியே இருந்த ஆண்கள் வேலை செஞ்சு அழுத்து வெயிலில் இதில் போயிட்டு வரும்போது ஏதாவது சொன்னால் உடனே நமக்கு டென்ஷன் ஆகினா கோபங்கள் அதிகமாகும். நபி அவங்க சொல்லுவாங்க, உள்ளே போகும்போது துவா ஓதிட்டு போங்க, சலாம் சொல்லிட்டு போங்க. இன்னும் குறிப்பாக அல்லாஹ்வுடைய கட்டளை என்ன அப்படின்னா அனுமதி கேட்டுட்டு போகணும். நபி அவங்க சொன்னாங்க, யாராவது உங்களுடைய வீட்டுக்கு போகிறீங்க, வீட்டில் வந்திருக்கும் போது நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லாதீங்க. நான் தான் வந்திருக்கேன்னு சொல்லாமல் யார் வந்திருப்பது அப்படின்பதை உறுதியாக சொல்லுங்க அப்படின்னு நபி அவங்க சொல்லிட்டு, வீட்டுக்கு உள்ளே போகும்போது நம்ம வீடாக இருக்குது அல்லது நம்ம வீடு அல்லாத வேறு ஏதாவது வீடாக இருக்குன்னா கதவுக்கு நேராக நிற்காதீங்க. அனுமதி வாங்கும்போது கதவுக்கு நேராக நிற்காதீங்க, வலதுபுறம் இல்லைங்க அல்லது இடதுபுறமாக நின்றுங்க. இந்த 2 பக்கத்திலையுமே நம்ம பார்வை வீட்டுக்குள்ளே போயிடும் அப்படின்னா பார்வை போகாத அளவு நம்ம ஓரத்தில் நின்று அனுமதி கேட்கணுமா. அனுமதி எப்படி கேட்கணும்? அவருடைய பெயர் சொல்லி சலாம் சொல்லி கேட்கணும். எத்தனை தடவை கேட்கணும்? 3 தடவை கேட்க சொல்கிறாங்க. 3 தடவை கேட்கணும். 3 தடவை எப்படி கேட்கணும்? தொடர்ந்து அஸ்ஸலாமு அலைக்கும், அப்துல்லா பாய் வரீங்களா, அப்துல்லா பாய் வெளியே வர்றீங்களா அப்படின்னு கேட்காம, நான் இன்னார் வந்திருக்கிறேன், அப்துல்லா பாய் இருக்கிறாரா, உள்ளே இருந்து பதில் வருது, வாலைக்கும் சலாம். யார் சொல்கிறா? யார் சம்பந்தப்பட்ட நபரோ அவர் சொல்கிறார், வாலைக்கும் சலாம். சொன்ன உடனே திடீர்னு அவருக்கு முன்னாடி நம்ம எங்கே போயிடக்கூடாது, கிச்சனுக்கு ஓடிடக்கூடாது. அவர் சொல்லுவார், வாங்க உள்ளே வாங்கன்னா உள்ளே போகணும். உள்ளே போய் அனுமதி கொடுக்குறாரு, உள்ளே போகிறோம். அப்படி அனுமதி கிடைக்கல அல்லது ஒரு கால் அவர் வீட்டில் இல்லை அப்படிங்கிறது நல்லா தெரியுது, அல்லது அவர் வீட்டில் இருக்கிறார் நம்மளை அனுமதிக்க மாட்டேங்கிறார், பெண்கள் வந்து சொல்கிறாங்க அவர் வீட்டில் இல்லையேங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா மறுபேச்சு அவங்கள்ட்ட எதுவும் பேசாமல் திரும்பி போயிருங்கன்னு சொல்லி அல்லாஹ் இருக்கலாம். அதுதான் உங்களுக்கு நல்லது. இல்லை அந்த மாட்டை நல்லா விசாரிச்சுட்டு இருக்கக்கூடாது. ஏமா நல்லா இருக்கிறியா, எங்கள் வீட்டுக்காரர் வர்றதே இல்லையா, இது வீட்டுக்கு ரொம்ப நாள் ஆச்சு வந்து வீட்டுக்கு அப்படின்னு அந்த மாட்டை என்ன செய்யக்கூடாது, நலம் விசாரிக்க கூடாது. இது ஒழுக்கவியல் அல்லாஹ்னு சொல்லி கொடுக்குறான். வீட்டுக்குள் நுழையும் போது என்ன செய்யணும்? ஒரு சஹாபி கேட்டார், யார் ரசூலுல்லாஹ், எங்கள் வீட்டில் நானும் எங்கள் அம்மா மட்டும்தான் இருக்கிறோம், வேறு யாரும் இல்லை, அனுமதி கேட்டுட்டு போகணுமா? நம்ம நபி அவங்க சொன்னாங்க, ஆமாம் அனுமதி கேட்டு தான் போகணும். அந்த சஹாபி தொடர்ந்து கேட்டுட்டே இருந்தார், யார் ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு ஹிதுமை செய்கிறதுக்கு நான் தான் இருக்கிறேன், பணிவிடை செய்கிறதுக்கு நான் இல்லைன்னா வேறு யாரும் இல்லை, அவங்களும் நானும் தான் இருக்கிறேன், யார் ரசூலுல்லாஹ் அனுமதி கேட்கணுமா? ஆமாம் அனுமதி கேட்கணும். நபி அவங்க கடைசியாக சொன்னாங்க சஹாபிகிட்ட, உங்கள் தாயை ஆடை இல்லாமல் பார்ப்பதை விரும்புவீர்களா? இல்லை யார் ரசூலுல்லாஹ். இப்போ அனுமதி கேட்டுட்டு தான் போகணும். அனுமதி இல்லாமல் வீட்டுக்குள் நுழையக்கூடாது. நம்முடைய வீடாக இருந்தாலும் அனுமதி கேட்டுட்டு சலாம் சொல்லிட்டு போகணும். 2வது வாழ்க்கையுடைய ஒழுக்கவியல் ரொம்ப முக்கியமானது. அல்லாஹ் தனித்தனியாக ஆணுக்கும் பெண்ணுக்கும் அல்லாஹ் சொல்றான், குல்லில் முஃமினீன யகுது மின் அப்சாரிஹிம், ஆண்களே, ஈமான் கொண்ட ஆண்களே, உங்களுடைய பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கள், வயஹ்ஃபது ஃபுரூஜஹும், உங்களுடைய மறைவிடத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள்.
உங்க பார்வையை தாழ்த்திக்கிங்க, உங்க மறைவிடத்தை பாதுகாத்துக்குங்க. உலமாக்கள் சொல்லுவாங்க, இந்த இடத்துல இப்படி அர்த்த வச்சா எப்படி இருக்கும்? முஃமின்களே, நீங்கள் பார்வையை தாழ்த்தவில்லை என்றால் உங்களுடைய மர்மஸ்தானத்தை பாதுகாக்க முடியாது. பார்வை இருக்கிறது ரொம்ப மோசமானது. பார்வை பாவத்துடைய ஆரம்பம். பாவத்துடைய ஆரம்பம் தான் பார்வை என்று உலமாக்கள் சொல்லுவாங்க. ஷைத்தானுடைய விஷம் தேய்க்கப்பட்ட அம்பாம் அது பார்வை. அப்ப அல்லாஹ் ஆண்களுக்கு சொல்றான், பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கள், உங்களுடைய மறைவிடத்தை பாதுகாத்து கொள்ளுங்கள். தாலிக அஸ்கா லஹும், இதுதான் உங்களுக்கு பரிசுத்தமானது. இன்னல்லாஹ் கபீரும் பிமா யஸ்னஊன், அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் அடுத்த ஆயத்தில் சொல்றான், வகுல்லில் முஃமினாத்தி யகுதுன்ன, ஈமான் கொண்ட பெண்களே உங்களுடைய பார்வையை நீங்கள் தாழ்த்தி கொள்ளுங்கள். வயஹ்ஃபதுன ஃபுரூஜஹுன்ன, உங்களுடைய மறைவிடத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க. வலா யுபதீன ஸீனத்தஹுன்ன, யாரெல்லாம் என்ன செய்யக்கூடாது? ஜீனத்தை, அலங்காரத்தை காட்டக்கூடாது, ஃபர்தா செய்யணும் அப்படிங்கிறத அல்லாஹ் அழகா பேசுறான். இப்போ முதல் விஷயம், வீட்டுக்குள் நம்ம வீடாக இருந்தாலும் நம்ம அல்லாத வீடாக இருந்தாலும் அனுமதி கேட்டு உள்ள போகணும். இரண்டாவது, பார்வையை ஆண்களுக்கு ஃபர்தா பார்வை. பெண்களுக்காவது ஃபர்தா போடுறாங்க, எல்லாம் செய்யறாங்க. ஆண்களுக்கு எது ஃபர்தா அப்படின்னா பார்வை தான் ஃபர்தா. பார்வை சரியில்லை, பார்வைய அலைய விட்டாச்சு, ஹலாலும் பார்க்கறான், ஹராமையும் பார்க்கறான், எல்லாத்தையும் இன்னைக்கு பார்க்கறான். பாவம் சர்வசாதாரணமா ஆயிருது. 8 வயசு பிள்ளைக்கு வித்தியாசம் தெரியல இன்னைக்கு. 8 வயசு பிள்ளைங்க, 4வது படிக்கிற புள்ள பாண்டிச்சேரியில நோம்புக்கு ஒரு வாரத்துக்கு முன்னால 50 வயசு உள்ள ஒரு நபர், 18 வயசு உள்ள ஒரு பையன். அந்த செய்தி கேட்டோம், வருத்தப்பட்டோம், அதோடு முடிஞ்சிருச்சு. ஆனா அதனுடைய தீர்வு என்ன அப்படிங்கிறத குர்ஆன் சொல்லுது, பார்வையை தாழ்த்திக்கொள். இன்னைக்கு வர்ற எல்லா படமே பார்வையை தாழ்த்த முடியாத படமா தான் இருக்கு. இரட்டை அர்த்தம் உள்ள பாட்டு, கவர்ச்சியான வார்த்தைகள், கவர்ச்சியான பேச்சு, கவர்ச்சியான காட்சிகள். வீட்டில் இருக்கக்கூடிய 4 வயசு 5 வயசு பையனோட சேர்ந்து அத்தாவும் அம்மாவும் பார்க்குறாங்க. இன்னைக்கு சீரியல்ல நல்லதவா சொல்லி கொடுக்குறாங்க. சீரியல்ல ட்ரெஸ் நல்ல ட்ரெஸ்ஸா வருது, ஆணும் பார்க்குது பெண்ணும் பார்க்குது, எல்லாம் பார்க்குறாங்க. பார்வை சரியில்லாம போகுது, பார்வை அழுக்காயிருது. அந்த அழுக்கோடைய பார்வையால மற்றதை பார்க்கும்போது அதுவும் அழுக்காகத்தான் தெரியுது. பார்வை சரியில்லை என்றால் பாவங்கள் பரவலாகிவிடும். குர்ஆன் அழகா சொல்லுது. 3வது ஃபர்தா, பெண்கள் தங்களை தாங்களே மறைத்துக் கொள்ளுங்கள். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, எப்போ அல்லாஹ் ஃபர்தாவுடைய ஆயத் அல்லாஹ் இறக்கினானோ உடனே அந்த ஆயத் ஓதப்பட்டதுமே அன்சாரி பெண்களும் முஹாஜிரீன்கள் பெண்களும் தங்களுடைய முகங்களை அப்படியே போர்த்தி கொண்டார்கள், தங்களுடைய உடல்களை மறைத்து கொண்டார்கள். ஹஜ்ரத் அலி அவங்களும் நபி அவங்களும் பேசிட்டு இருக்கிறாங்க. நபி அலி ரலியல்லாஹு வீட்டுக்குள்ள ஒரு வயசான ஒரு மூதாட்டி போற மாதிரி தெரியுது. நபி கேட்டாங்க, என்ன அலியே உங்க வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு வயசான ஒரு பெண் போற மாதிரி தெரியுது. போய் பின்னாடியே போய் பார்த்தா அவங்களுடைய மனைவி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, அது அலி ரலியல்லாஹுடைய மனைவி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. என்ன வயசான ஒரு பெண்மணி வந்த மாதிரி தெரிஞ்சு, நீ வந்திருக்கிறையே, நான் அல்லாஹ்விடத்துல துவா செஞ்சுக்கிட்டே இருப்பேன், யா அல்லாஹ் என்னுடைய கணவனுடைய பார்வைக்கு மட்டும் என்னை இளம் பெண்ணாக காட்டு, மற்றவர்களுடைய பார்வைக்கு என்னை வயதானவரை போல காட்டுன்னு அல்லாஹ்விட துவா செய்வேன் அப்படின்னு ஃபாத்திமா ரலியல்லாஹு சொல்றாங்க. அது ஃபாத்திமா ரலியல்லாஹு இன்னும் சொல்லுவாங்களாம், அவங்களுடைய அந்த சக்கராத்துடைய மௌத்தாகிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னால தங்களுடைய ஹசன் ஹுசைன் 2 மகன்களை கூப்பிட்டு பேசுவாங்க. பேசிட்டு சொல்லுவாங்களா, உங்களுடைய தாதாவுடைய கபர்ல கொஞ்ச நேரம் போயிருங்க, இதுக்கு பின்னாடி உங்களுடைய தாதா நான் இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கருத்துப்பட பேசும்போது, மௌத்தானதுக்கு பின்னால ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹுடைய முகத்தை பார்க்க வருவாங்க மகன்கள் 2 பேரும். சொல்லுவாங்களாம், அல்லாஹ்வின் சத்தியமாக இப்பதான் எங்க அம்மாவுடைய முடிவே நாங்க பார்க்கிறோம். பெத்த பிள்ளைகளுடைய அவங்களே அவங்களுடைய தாயாருடைய முடியை, தலைமுடியை நாங்க இப்பதான் பார்க்கிறோம். வீட்டுக்குள்ளேயும் தலை மறைக்கப்பட்டு ஒரு பார்வை பேணுதலான ஒரு வாழ்க்கை இருந்துச்சு, பரிசுத்தமான வாழ்க்கை. உலமாக்கள் சொல்றாங்க, பார்வை சரியில்லை எப்படி என்றால் குறிப்பாக கணவன் மனைவிக்கிடையே சண்டை சச்சரவுகள் அதிகமாகும். பார்வை சரியாகலைன்னா, ஏன்னா இவன் வெளியே போயிட்டு 2-3 கோடு அடிச்ச பெண்ணை பார்த்துட்டு வருவான், பெயிண்ட் அடிச்சு வச்சிருப்பாங்க. சினிமாவில் வர போற 2-3 கோடு அடிச்சது தான், அசல் உருவங்கள்லாம் கிடையாது. அதை பார்த்து ரசிச்சு ஒரு தடவை பார்க்குறான், 2 தடவை பார்க்குறான், 3 தடவை பார்க்குறான், வீட்டுக்கு வந்து அழுக்கு நைட்டியோடு இருக்கிறத பார்க்குறான். அப்புறம் எப்படி பிடிக்கும்? சண்டை வந்துடுது. இந்த கும்பலை உட்காந்து சீரியலை பார்த்துக்கிட்டே இருக்குது. நடிகர் மாதிரியே வீட்டுக்காரர் இருக்குன்னு பார்த்தா வெளியே போயிட்டு வேலை முடிஞ்சு வந்தா சோர்ந்து போய் வர்றான். கண் பார்வை சரியாக இல்லை என்றால் பாவங்கள் அதிகரிக்கும். குறிப்பாக
கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரச்சனைகள் அதிகமாகின்ற உலமாக்கள் சொல்றாங்க. 4வது வாழ்வியலுடைய ஒழுக்கவியல் சட்டம் என்னன்னு சொன்னா, வன்கிஹுல் அயாமா மின்கும் வஸ்ஸாலிஹீன மின் இபாதிக்கும் வ இமாயிக்கும். ஆயத்துடைய அர்த்தம் என்னன்னா, உங்களுடைய யார் திருமணத்துக்கு தயாராகிவிட்டார்களோ அவர்களுக்கு திருமணத்தை முடித்து வையுங்கள். திருமணம் செய்யும் போது அவர்கிட்ட ஒன்றும் இல்லை, வெறும் ஆண்ட மகர் கொடுக்கறது மட்டும்தான் இருக்குது அப்படின்னா, யுக்னிஹுமுல்லாஹு மின் ஃபத்லிஹி, அந்த திருமணத்தின் மூலமாக அல்லாஹ் அவரை சீமானாக அல்லாஹ் ஆக்குவார். இன்னைக்கெல்லாம் வீடு கட்டிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறீங்க பையன், வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை. வீடு கட்டி முடிச்சுட்டுலாம் திருமணம் செய்யணும்னா சொர்க்கத்தில் போய் ஹூரி நீனத்தான் கல்யாணம் பண்ணணும். அந்த மாதிரி விலைவாசிகளும் வீட்டுடைய விஷயங்கள் இருக்கு. இல்லை எங்கள் அக்காவுக்கு எங்கள் தங்கச்சிக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு பார்க்கலாம் போது 35 வயசு 40 ஆயிருக்கு. இந்த பக்கம் பெண் பிள்ளைகளை பெற்றவங்க என்ன முடிவு செய்கிறாங்க, புள்ள ஒரு டிகிரி 2 டிகிரி முடிக்கட்டும்னா அந்த புள்ள 3வது ஒரு டிகிரி முடிச்சு வச்சிருக்குது. முன்னாடியே 12வது படிக்கும் போதே ஒரு டிகிரி முடிச்சு வச்சிருக்கும். திருமணங்கள் தள்ளி போடப்படுவது ஃபித்னாவுக்கு காரணம். நபி அவங்க சொன்னாங்க 3 விஷயத்தை தள்ளி போடாதீங்க. 1, ஜனாசா தயாராயிடுச்சா அதை சீக்கிரமாக அடக்கம் செஞ்சிருங்க. தொழுக நேரம் வந்துருச்சா உடனே தொழுதுருங்க. 3வது பெண் பிள்ளை பருவ வயதை அடைந்து திருமணத்துக்கு தயாராச்சா அது திருமணம் செஞ்சு வச்சிருங்க. நபியுடைய வாழ்க்கையில பார்க்கலாம், ஒரு ஆணுடைய திருமண வயது எது அது சொல்லப்படல. ஆனால் எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, நபி அவங்க 25 வயசுல திருமணம் செஞ்சாங்க. ஒரு ஆணுடைய சராசரியான ஒரு வயசு 25. ஒரு பெண்ணுடைய திருமண வயது, அந்த பெண் பாலிகாகி விட்டால் திருமணத்திற்கு தயாராகி விடுகிறாள், அவர்கள் திருமணம் செஞ்சு வைக்கணும். தற்காலத்தில் உடல் ரீதியாகவும் அவங்க தயாராகிறது இல்லை, உள்ளம் ரீதியாகவும் தயாராகிறது இல்லை. அப்போ குறிப்பிட்ட ஒரு வயசு எது அப்படின்னு நம்மளா, நாட்டுடைய சட்டங்கிறது ஒன்று, நம்ம எப்படி தேர்வு செய்கிறது அப்படின்னா ஒரு 18-20 இதுக்கு மேலே தாண்டக்கூடாது. இல்லைங்க புள்ள படிச்சுட்டு இருக்குது, அம்மா நான் உனக்கு திருமணம் செஞ்சு வச்சிடறேன், உங்கள் வீட்டுக்கார வீட்டுக்கு போய் நீ படி, அல்லது ஆலிமா பட்டம் வாங்கு, ஹாஃபிஸா பட்டம் வாங்கு, எதுவோ பட்டம் வாங்கிக்க, என்னுடைய கடமை திருமணம் செஞ்சு வைக்கணும் அப்படிங்கிறதுல தந்தைமார்கள் தாய்மார்கள் என்ன செய்யணும், பெண் பிள்ளைகளுக்கு சரியான ஜோடியை அமைந்து விட்டால் சீக்கிரமாக திருமணத்தை முடிக்கணுங்கிறது நபி அவங்க சொன்னது. இப்போ கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, 4 ஒழுக்கவியல் பாடங்கள் இன்னைக்கு சூரத்து நூறில் அல்லாஹ் நமக்கு சொல்லிக் கொடுக்குறான். பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கள், வீட்டுக்குள் போகும்போது அனுமதியோடு போங்க, பெண்கள் உங்களுடைய பருதாவை பேணிக் கொள்ளுங்கள், திருமண வயது திருமணத்தை தள்ளி போட வேண்டாம், சரியான துணை கிடைத்து விட்டால் சீக்கிரமாக அவர்களுக்கு முடித்து விடுங்கள், துன்யாவை காரணம் காட்டி அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டாம், திருமணத்தை தள்ளி போட வேண்டாம் என்பது அல்லாஹுடைய கட்டளையாக இருக்குது. எல்லாம் அல்ல அல்லாஹ் கேட்டன்படி அமல் செய்கின்ற வாய்ப்பை நம் அனைவருக்கும் தருவானாக. சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹான். சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை கேட்டபடி அமல் செய்யுங்கள்.